பையனை எரிக்கிறதுக்கு அவன் முதுகிலே கட்டையை வைக்கிறான். எவ்வளவு வேதனையா இருக்கு. ஒரு அப்பாவுக்கு எவ்வளவு பெத்த பிள்ளைய கொண்டு போய் என்ன செய்யறான்? பலி கொடுக்கிறதுக்கு போறான், நெருப்புல எரிக்கிறதுக்கு போறான். அவன் மேலே கட்டை வச்சு எப்படி இருக்கும்? நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், ஐயோ நம்மளுக்கு இன்னும் குழந்தை இல்லையே. பெத்த குழந்தைய கொண்டு போய் கொடுக்க போறாங்க. அல்லேலூயா. குழந்தை இல்லையே, ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே அப்படி நாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அவன் பையனை கேட்கறதுக்கு அவன் மேல அந்த கட்டையை வச்சு கொண்டு போறான். ஆமென். கர்த்தர் இல்லை எதெல்லாம் உங்ககிட்ட இன்னைக்கு இல்லாம இருக்கும், குழந்தை இல்லாம இருக்கா, பொருள் இல்லாம இருக்கா, பணம் இல்லாம இருக்கா, அதுக்காக கர்த்தர் பேசிட்டு இருக்காங்க. கட்டையை வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டால் இருவரும் கூடி போனார்கள். நெருப்பு, கட்டை, கத்தி எப்படி இருக்கும்? நம்ம என்ன செய்யலாம்? இப்ப இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வயசாகுது, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் என் கைக்கு வரல, எல்லாம் கேவலமா பேசுறாங்க. அதை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. அவர் சொல்றாரு, பலிக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகப்பனுக்கு ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கிறான். அப்பா பலி கொடுக்க போறீங்க, நெருப்பும் கட்டையும் கையில கத்தியும் இருக்கு, பலிக்கு ஆடு எங்க அப்படின்னு கேட்கிறான். அல்லேலூயா. ஈசாக்கு தேவாட்டுக்குட்டியானவர் நம்மளுக்காக சிலுவையில, அல்லேலூயா, சிலுவையில மரிச்ச அந்த தேவாட்டு. அங்க ஈசாக்கு பலி வைக்கிறது, அங்க பலி ஆண்டவர் என்ன செய்யறாரு? திருப்பி கொடுத்துட்டார். ஆனா இங்க ஜீவ பலியை நமக்காக கர்த்தர் ஏசப்பா நமக்கு ஜீவ பலியான. அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு நான் என் நேசகுமார் இயேசுவே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லேலூயா, புதிய ஏற்பாடுல அனுப்பிச்சு விட்டார் நம்மளுக்காக. அப்ப கடவுளே வந்துட்டாரு. இப்ப நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு கடவுள். நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கிற கடவுள் ஏசப்பா நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப எதுவுமே கிடைக்காத நீங்க நினைக்காதீங்க, அது நெகட்டிவ் தான். அது பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்க, கற்பனைகள். அல்லேலூயா. இப்ப இயேசு எனக்காக ஜீவ பலி இல்லை, அதனால எனக்கு மரணம் இல்லை, எனக்கு நோய் இல்லை, எனக்கு ஆரோக்கியம், எனக்கு சுகம், ஆமென், எனக்கு செல்வ செழிப்பு எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப எல்லாமே இருக்கு இப்ப. ஆனா நாம தான் குழம்பிக்கிறோம். இந்த சான்ஸ் உலகத்துக்கு கிடைச்சுன்னா என்ன எப்படி இருக்கும்? அப்படி கொண்டாடுவாங்க. நீங்க ஒண்ணுமில்லாத பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க, ஒண்ணுமில்லாத உலகம் கொண்டாடுறோம். ஆனா இந்த ஜீவனோட தேவனை அறிஞ்சு கொண்டுச்சுன்னா அது எப்படி கொண்டாடுறோம்? அதனாலதான் நாம ரட்சிக்கப்பட்டோம். நாம ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் தான். இந்த ஒரு சிலர் தான் அந்த அநேகரை நீங்க கொண்டு வர போறீங்க. அநேக ஆத்மாக்களை கர்த்தர் பக்கம் திருப்ப போறீங்க. அல்லேலூயா. ஏன்னா இயேசு உயிரோட இருக்கிற கடவுள் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. அந்த கடவுளை சொல்றதுக்கு உங்ககிட்ட அற்புத சக்திகள் வேணும். அந்த அற்புத சக்தியாவே இயேசு உங்களுக்குள் குடி இருக்கிறார். அப்ப நீ போனீனா இயேசு போறாருன்னு அர்த்தம். நீ பேசுறீனா, ஆமே, ஒரு இடத்துல போயிட்டு கட்டில படுத்த படுக்கையா 5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இவர்
அந்த ஆட்டுக்குட்டியை அவரு பார்த்துக்குவாருப்பா, நம்ம புலம்ப தேவையில்லை அப்படின்னு கான்பிடண்டா இருக்காங்க. ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வோனே ஈசாக்கு பலியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை நீங்க உறுதி இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனைக்காக கர்த்தர் ஒரு சொல்யூஷன் வைக்கிறார், பேசுறாரு. அல்லேலூயா. என்ன பேசுறாருன்னா ரெடியா இருக்கு அப்படிங்கிறார் எல்லாமே. அல்லேலூயா. பார்த்துக் கொள்வார்னா அவருக்கு தெரியும் இன்னைக்கு உனக்கு என்ன வேணும் பார்த்துக் கொள்வார், நாளைக்கு என்ன வேணும் பார்த்துக் கொள்வார். ஆமே. இதுவரைக்கும் என்ன வேணும் பார்த்துக் கொண்ட உங்களை உயிரோட வச்சிருக்கிறாரா இல்லையா? அவர் பார்க்கறதா இன்னைக்கு உயிரோட இருப்போமா, இந்த வார்த்தையை கேட்டிருப்போமா, ரட்சிக்கப்பட்டிருப்போமா? ஆமே. வானத்தையும் பூமி படைத்த கடவுளை நாம இப்ப ஆராதிக்க வந்திருப்போமா? அல்லேலூயா. இவ்வளவு மலையில நீங்க வந்திருக்கீங்க எதுக்கு? அவர் மேல உள்ள அன்புங்க. இவ்வளவு மலையில நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கீங்க, சளி பிடிச்சிருப்பேன் காய்ச்சல் வந்துருப்பேன் அப்படின்ட்டு உங்க உடம்ப கூட இது பண்ணாம என்ன செய்ய மலையில நினைச்சிட்டு இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கீங்களே. ஆமே. நீங்களே இவ்வளவு ஆண்டவருக்காக ஸ்ட்ரைட் எடுக்கும் போது அவர் எடுக்க மாட்டாரா? அவர் பார்த்து கொள்ள மாட்டாரா? உங்க வாழ்க்கைய, உங்க படிப்பை பார்த்து கொள்ள மாட்டாரா? குடும்பத்தை பார்த்து கொள்ள மாட்டாரா? ஊழியத்தை பார்த்து கொள்ள மாட்டாரா? பார்த்து கொள்வாரா? கொள்ள மாட்டாரு. அப்ப இன்னைக்கு சொல்லுங்க, எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, என் பிள்ளையை பார்த்துக்குவாரு. பிள்ளைய குறிச்சு கவலைப்படாது. பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்காக பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க, பிள்ளையோட எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, புள்ள நல்ல ஒரு ஊழியக்காரனா வரணும்னு ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமே. அது உங்க வேலை. மத்ததெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவர் பார்க்கறத நம்ம பார்க்க கூடாது. அல்லேலூயா. அவர் பார்க்கற, அவர் சொல்லிட்டாருன்னா அவர் வேலையை நம்ம பார்க்க கூடாது. நம்ம வேலையை தான் நம்ம பார்க்கணும். நம்ம வேலை என்ன? ஏசப்பா எல்லாம் செய்து முடிப்பார், பார்த்துக் கொள்வார். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவரும் செஞ்சுப்பார். ஏன்னா அவர் காது இருக்கு. 10 மாதம் டைம் சொல்ல தேவையில்லை. இப்பெல்லாம் ஊழியத்தில் நான் அப்படிதான், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எங்கம்மா இரு எல்லாம் பார்த்துக் கொள்ளு அப்படின்னு விட்டுருவாரு. ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு, அது நொறுக்கி போறதுல இல்லை. போன வாரம் கூட பிரசங்கத்துல உண்மையாலுங்க நான் அழுகணும்னு நினைச்சது கூட இல்லை. ஏன்னா ஊழியக்காரனே அழுகிட்டு அப்படின்ட்டு என்ன செஞ்சுருவாங்க, ரொம்ப இது பண்ணிடுவாங்க. இப்படி பிரசங்கம் பண்ணா இப்படியா இருக்கு. உண்மையாலுங்க நான் அழுகணும்னு நினைத்தேன். அந்த நேரத்துல எனக்கு அழுக வருதுன்னு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அந்த வறுமையை பத்தி பேசும்போது இப்படி குழந்தைகள்னா ஆனா வந்து நேரத்துல பணிபட்டு இருந்து அழுது இருக்காங்க. நான் சொன்ன வீட்டுக்கு போனேன், இந்த அழுக உனக்கு மட்டும் இல்ல, சந்தோஷமா உன் ஜனங்களுக்கு மாற்றுவோம் அப்படின்னு. உன் சபையோட ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், அவ்வளவு ஒப்பு கொடுத்துல நான் பார்க்கல அப்படின்னு. ஜனங்களுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆமே. அந்த கஷ்டத்துல நான் சிலுவையில பட்டேன், நான்
மதுரைக்கோ பாம்பேக்கோ இல்ல, அவர் வார்த்தை எங்க இருக்கு அங்க வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அதான் சொல்றாரு. வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்ன செய்யறான்? உண்டாக்குறான். ஆனா அங்க என்ன சொன்னா? போயிட்டு நான் திரும்பி வருவாங்களாம். ஆனா இங்க வந்து என்ன? பலிபீடத்தை உண்டாக்குறான். அதுதாங்க அந்த அன்பு பயத்தை புறம்பேத்தல், அந்த நம்பிக்கை பயத்தை புறம்பேத்தல். இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா பயத்தோட கொண்டாந்து வச்சிருவோம். இருக்கு, கர்த்தர் கொடுப்பார், அவர் பார்த்து கொடுப்பார். அவன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அவன் பயப்பட மாட்டீங்க. அவன் அப்படியே அந்த தகடப்படியை கட்டுறான், ஒரு பலிபீடத்தை கட்டுறான். கட்டி என்ன சொல்றான்? ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டையில அடக்கி தன் குமாரன் ஈசாக்கை கட்டி என்ன செய்யறான்? உள்ளே கட்டுறான். எப்படி இருக்கும்? பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை கட்டி அதுல கட்டி கையை காலி கட்டிட்டான். எரியும் போது தூரப்படாதுல்ல, பையன் எரியும் போது எந்திரிச்சு வந்துடக்கூடாது வெளியில. அப்ப அந்த பலி ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாங்க. எவ்வளவு கான்பிடண்டா உயிரே கொடுக்க துணிச்சிட்டாங்க. அப்படி இருக்கு நம்மளுடைய விசுவாசம். நீங்க இந்த வந்ததுக்கு போனதுக்கு அதுக்கு மாதிரி பயந்துகிட்டு இருக்காங்க. அவன் அதை சொல்லிட்டான், இதை சொல்லிட்டாங்க. அவன் அப்படியே ஒரு ஜெப வாழ்க்கை அப்படி கட்டி போடும். ஒரு ஜெப வாழ்க்கை ஈசாக்க கை காலி கட்டின மாதிரி உபவாசம், ஒரு ஜெப வாழ்க்கை, ஏதோ நம்மளோட வேதத்துல தியானம். அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னை கட்டி போடுங்க, இயேசுக்குள்ள கட்டி போடுங்க. உலகத்துக்குள்ள ஓடுறதுக்கு அவன் காலை எடுத்து வெளியில வைக்காத, அவன் அந்த கையை நீட்டாத உலகத்துக்குள்ள, அந்த வார்த்தையை பேசாத உலகத்துக்குள்ள, அந்த நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறாரு. உன்னை கட்டிங்க, கர்த்தருக்குள்ள கட்டிங்க, இருங்க கட்டிங்க. அவன் பரிசுத்தத்துல இருங்க கட்டிங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். போன பலிபீடத்தில் அடி கட்டையில் அவனை கிடத்தினான். ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டையில அடிக்கி தன் குமாரன் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். அப்படியே படுக்க வச்சுட்டான். அடுத்தது என்ன நடக்குது? பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அவ்வளவுதான். பையனை படுக்க வச்சுட்டான், கட்டி போட்டான், வெட்டுறது கத்தி எடுத்தான். அல்லேலூயா. எவ்வளவு வேதனையா இருக்கும் ஒரு தகப்பனுக்கு. மாம்சத்தில் இருந்தவன் ஆபிரகாம், அவனுக்கு கடவுள் தான் தெரியும். மாம்சத்தில் இருந்தவன் நம்மள மாதிரியே உணர்வு இருந்திருக்கும், நம்மள மாதிரியே அந்த பிள்ளை மேல பாசம் இருந்திருக்கும். சும்மா நம்ம பிள்ளைய ரோட்ல கீழே விழுந்துச்சு, ஒரு அடிபட்டுச்சுன்னா என்ன செய்யலாம்? ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுறோம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம். எங்க அடிபட்டுச்சுன்னு பாக்குறோம். உயிரே கொடுக்கறது துணிச்சிட்டாங்க. இப்படி கூட கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்க வாழ்க்கை இயேசுக்குள்ள அப்படி இருக்கணும். எல்லாத்தையும் அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் அவருக்காக தூக்கி எறியணும். அவன் லாபமானவை நஷ்டம் என்று தூக்கி எறிகிறேன் அப்படிங்கிற பவுல். எனக்கு லாபமா இருக்கிறவர்கள். அப்ப அந்த உண்மையில தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். உண்மை எங்க இருக்கு? தேவனுடைய அன்புல இருக்கு. உண்மைனா இயேசு நானே வழி சத்தியம் ஜீவன் அப்படின்ட்டு. அப்ப உண்மைனா நம்ம ஆண்டவர் தான். வேற எதுவுமே உண்மை இல்லை. வேற எல்லாமே நெகட்டிவ். வேற எல்லாமே நம்மளை ஏமாற்றுறது. நம்ம வேற எல்லாமே நம்மளை கை கை விட்டு போறது. அப்ப இந்த உண்மை என்ன சொல்லுது பாருங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, அல்லேலூயா, ஆபிரகாமே. இந்த விசுவாசம் மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா பரலோகத்திலிருந்து ஆமென் தேவ தூதர்கள் இறக்கலாம். விசுவாசத்தினாலதான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வர முடியும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நடக்காத பார்த்து நடக்கும். இல்லாதவர்கள் இருக்கிறவன் அழைக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். ஆமென். அப்ப நடக்காத பார்த்து நடக்கும். அந்த மாதிரி நீ பேசி அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆமென், அந்த மாதிரி உனக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, பரலோகத்திலிருந்து தேவதூதர்களே இறங்கலாம். நாங்க தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கிற தேவதூதர்கள ஆமென் ஆபிரகாம் இறங்குற விசுவாசத்துல. அல்லேலூயா. ஆமென். சொல்றாங்க, வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் அதோ இதோ அடியே நின்றான். உடனே கடனா இருக்கிற ஆண்டவர், இதோ அடியே, இதோ நான் இருக்கிறேன், இதோ. ஆமென். ஆண்டவர் கூப்பிடும் பொழுது இதோ நான் இருக்கிறேன், விசுவாசத்தில் இருக்கிறேன், ஜெபத்தில் இருக்கிறேன், பரிசுத்தத்தில் இருக்கிறேன், கர்த்தருக்காக இருக்கிறேன். அல்லேலூயா.